வீடியோ போஸ்ட் போட்டடா. அக்செப்ட். அஞ்சலி பார்த்தா என்ன பண்றது? நைஸ் பேர். கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஏய், நம்ம ரீலுக்கு நைஸ் பேர் கங்க்ராச்சுலேஷன் கமெண்ட் போட்டிருக்காங்க பாத்தியா? சரி கால் பண்ணு. ஆமாம் ஆமாம், நீங்கள் பாருங்க, நெக்ஸ்ட் வீடியோ பண்ணலாம். சரி. அஞ்சலி கால் பண்ணியிருக்கா? ஃபோன் எடு. டேய், கடைக்கு வந்திருக்கேன்டா. உனக்கு சாப்பிட்றக்கு ஏதாவது வேணுமா? டேய், எதையாவது வாங்கி வாடா. டேய் கொஞ்சம் வாடா. என்னடா? அஞ்சலி ஃபோன் எடுக்க மாட்டாடா. வாடா, ஒரு 8 போய் பார்த்துட்டு வந்துடலாம். டேய், அவ இருக்கிறது கேர்ள்ஸ் ஸ்பீச்சுடா. மாட்டினா உரிச்சிருவாங்க. மச்சான், என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. போயே ஆகணுமா? ஆமா மச்சான், வாடா வாடா வாடா. டேய் ஜட்டி போடலடா டேய். இந்த ரூமா அந்த ரூமா? இந்த ரூமா தான் இருக்கும். அதுக்குள்ளதான் அஞ்சலி இருக்கணும். அஞ்சலி, ஹே சல்லு, உன்னை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன்டா. உன்னை மட்டும்தான் நான் நினச்சிட்டே இருக்கேன். காலையில் கூட ஒரு பையன் கிட்ட ப்ரப்போஸ் பண்ணான்டா. நான் சப்புன்னு அவன் கணத்துலேயே அடிச்சிட்டேன். சரி இரு, அப்பா கால் பண்ணாரு, நான் அப்புறம் பேசுகிறேன். சொல்லுடா. மார்னிங் ப்ரப்போஸ் பண்ணல, எனக்கு ஓகே தான், நம்ம லவ் பண்ணலாம். அடத்து, இதெல்லாம் ஒரு பொழப்பு. ஹே, யார் நீ? ஆம்ல வாய்ஸ்லாம் கேக்குது. ஐயோ, நானும் ஒரு பொண்ணு தான். பொண்ணா? என்ன மீச தாடிலாம் இருக்கு? செக்யூரிட்டி! ஐயோ, டேய் காந்தி ஓடுறா. ஏய் மாப்ள காந்தி. பாத்திரியா அஞ்சலிய? மச்சான், செக்யூரிட்டி துரத்திட்டு வரான்டா. துரத்திட்டு வரானா? ஓடுறா. ஐயோ. மணி 6 அஞ்சலி ஜாக்கிங் போகிற டைம். போயிட்டு பார்க்கலாம். இங்கே தானே ஜாகிங் வருவா. எங்க ஆளை காணோம்? அங்க இருக்கா. இந்த வரேன். அஞ்சலி, சாரி அஞ்சலி, இனிமே இப்படி நடக்காதடி. ப்ளீஸ் பேச. அவ ஜஸ்ட் ஃப்ரெண்டு மட்டும்தான், வேற எதுவுமே இல்ல. நீ தாண்டி எனக்கு எல்லாம். நீ கொஞ்ச நேரம் பேசாம இருந்தாலே நான் செத்துருவேண்டி. பேச அஞ்சலி ப்ளீஸ். நான் முதல்ல வாங்கி கொடுத்த இந்த ஹெட்ஃபோன் மட்டும்தான். அதவே தூக்கி எறிஞ்சிட்டு போறேன். அஞ்சலி,
அஞ்சலி தா ஐஸ்கிரீம் சாப்பிடு, கொஞ்சம் கூலாக. ம் சாப்பிடு அஞ்சலி. வெண்ணிலா ஃப்ளேவர். ஏ அஞ்சலி, ஒரு நிமிஷம் நில்றி, நான் சொல்றதான் கொஞ்சம் கேள. என்ன சொல்லு? நீ தப்பா. யார் அந்த பொண்ணு? டூ இட் பண்ணி ரீல்ஸ்லாம் போட்டிருக்க. இல்லடி நான் இங்க சொல்றேன். ஒருத்தி நான் இருக்கேன் ஞாபகம் இருக்கா இல்லையா? ஏய் ஒரு நிமிஷம், நான் சொல்றதான் கொஞ்சம் கேள. சரி சொல்லு. அப்புறம் அதான்டி. அந்த ஏய் சின்ன வயசுல இருந்து எனக்கு ஆக்டிங் தான் உயிர் மூச்சு, பேஷன், இன்ட்ரெஸ்ட் எல்லாமே. எப்படி சத்யம் தேட்டர்ல விஜய் படம், அஜித் படம்லாம் பார்த்து விசில் அடிச்சு கொண்டாடுவாங்களோ, அதே மாதிரி என்னோட படத்தை பார்த்து மக்கள் எல்லாம் விசில் அடிச்சு கொண்டாடணும். அதான் என் ஆசையே. மற்ற கலைஞனை மதிக்க தெரிஞ்சாதான் அவன் உண்மையான கலைஞனே. ஸ்வேதா வந்து எழுப்பு கேட்டா, நான் ரீல்ஸ் தான் பண்ணி கொடுத்தேன். அது ஒண்ணு எனக்கு தப்பா தெரியல. உனக்கு தப்பா தெரிஞ்சா நான் சாரி கேட்டுக்கிறேன். ஆனா நீ ஏன் என்கிட்ட இது முன்னாடியே சொல்ல? அப்பாடி நம்பிட்டா. இல்லடி, நான் அப்படி சினிஃபீல் பக்கம் ஓடிட்டு இருந்தா எங்க உனக்கு பிடிக்காம போயிடுமோன்னு தான் சொல்லலை. அதெல்லாம் இருக்கட்டும். அப்போ நீ அவ கூட ரிலேஷன்ஷிப்ல இருந்து என்ன சீட்லாம் பண்ணலையா? அது எப்படி சொல்ல நான் சீட் பண்ணுவேன்? நம்ம ரிலேஷன்ஷிப் பார்த்தனா சூர்யா ஜோதிகா மாதிரி. சூர்யா எப்படி எவ்வளோ ஹீரோயின்ஸ் கூட நடிக்கிறாரு, ஆனால் லவ் பார்த்தனா ஃபுல்லா ஜோதிகா மேலதான். அவ கூட பண்ற ரீல்ஸ் எல்லாமே வெறும் ஆக்டிங் தான், வெறும் நடிப்புமா. சரி ஓகே, அப்ப எனக்கு ப்ராமிஸ் பண்ணு, இனிமே என்கிட்ட பொய்யே சொல்ல மாட்டேன். இனிமே ப்ராமிஸா நான் உங்ககிட்ட பொய்யே சொல்ல மாட்டேன். எனக்கு இப்போ ஐஸ்கிரீம் வாங்கி கொடு. அட, உனக்கு ஐஸ்கிரீம் கடையா வாங்கி தரேன் வா. ம். சின்ன புள்ளத்தரமா ஒன்று கேட்டுனுக்குற. அக்கா 2 ஐஸ்கா. அக்கா ஒரு ஐஸ்கா. ஹே அர்ஜுன், நீ எங்க இங்க? அது யாரு? உன் சிஸ்டரா? ஐஸ்கட்லாம் ஒரே மாதிரி இருக்கு. இல்லம்மா, எனக்கு யாருன்னே தெரியாதுமா. அஞ்சலி, இந்நேரம் நம்ம பின்னாடி வந்திருக்கணுமே. ஆளை காணோம். சரி போய் பார்ப்போம். அஞ்சலி, ஏன் அர்ஜுன் இப்படி பண்ற? முன்னெல்லாம் எவ்வளோ ஹாப்பியா இருந்தோம், அதெல்லாம் மறந்துட்டியா? நீலாம் தெண்டண்டா, உனக்கு தெரியலையா? சோ உனக்கும் என் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கு தானே? அர்ஜுன் ப்ளீஸ் அர்ஜுன், என்னை விட்டு போயிடு. எனக்கு யாருமே வேணாம். ஒழுங்கா வழிய விட அர்ஜுன், இல்லைன்னா அசிங்கமா